புதுச்சேரியில் நெட்டப்பாக்கம் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 3 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலட்சியம் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாமல் போனதுதான் காரணம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் அருண் நதியா தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்து வந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர்கள் இல்லை என கூறப்பட்டது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது. தொடர்ந்து குழந்தை இறப்புக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததுதான் காரணம் என அவர்களது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததுதான் காரணம் எனவும் இதனால் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர்கள் நியமனம், ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவைகளை செய்து தர வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தினர் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசினிடம் மனு கொடுக்க சென்றனர். ஆனால் அவர் பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்ததால் அவரது அலுவலகத்தில் மனுவை கொடுத்தனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் சென்ற தேசிய மக்கள் மன்றத்தினர் இயக்குனரை சந்தித்து உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் சுகாதார நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டி கடிதம் அளித்தனர். அவங்க சொல்ற அடிப்படையில் நம்ம நம்பிட்டோம் சார். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு தூக்கி போயிடுவோம். மேடம் அது விசாரிச்சியா மேடம் கேட்டாச்சு. நீங்கள் கன்சர்ன் வர சொல்லியிருக்கோம். கேட்டேன். 2 நர்சிங் ஆஃபீஸரு, மேடமே, ஏஎன்எம் ஆல்சோ. ஏஎன்எம் வர சொல்லியிருக்கோம். ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து இப்போ ரோட்டரி கிளப்ல ஒன்று கொடுக்குறாங்க. அதில் 2-3 கேட்டுருக்கோம்லம்மா. இல்லை, நான் வந்து உங்களுடைய முதல்ல தடுப்பு ஊசிகளை பாதிப்பு அது வேறு, அது வந்து இன்வெஸ்டிகேஷன். ஆனால் வந்து நர்ஸெல்லாம் வந்து ஒழுங்காக பதில் சொல்லலை கேட்டீங்கன்னா அவங்கள காலையிலே அனுப்பிச்சு போயிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு